வணக்கம் மக்களே. எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஜொகூர் பார்லேருந்து மலாக்கா போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு, இப்போ நம்ம எந்த வழியில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜொகூர் பார்லேருந்து மலாக்கா. நம்ம ஊரில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரம் போகிற கணக்கு வச்சுக்கோங்க. கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரம் நம்மளுக்கு கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, ஈசிஆர் ரோடு இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம பயணம் பண்ண போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா மேற்கு கடற்கரை சாலை. அதாவது மலேசியாவோட கடல் மேற்கு பக்கமாக உள்ள கடல் ஓரத்தில் நம்ம இப்போ வந்து பயணம் பண்ண போகிறோம். ஒரு 220 கிலோமீட்டர் இங்கேருந்து ஜொகூர் பார்லேருந்து மலாக்காவுக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பயணம் பண்ணி ஜொகூர் பாரோட அவுட்ரு வந்துட்டோம். அவுட்ரு வந்துட்டு ஒரு ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஆகாய தாமரை இருக்குல்ல, அது பூத்திருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். அதை பார்த்துட்டு சரி அந்த இடத்துல பாட்டு போகணுன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் இப்போ வந்து இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கேன். வேணா நான் உங்களும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் சுற்றி இது வந்து பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை தெரியுதா? நான் அந்த இது பார்த்திங்கன்னா இங்கே பூத்துருக்கு. ஆகாய தாமரை நான் பார்த்துருக்கேன், ஆனால் பூத்து நான் பார்த்ததில்லை. இதை பற்றிலாம் பூத்துருக்கா? இந்த இடம் பாருங்கள் அப்படியே சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஜொகூர் பார்லேருந்து அவுட்ருக்கு வந்துட்டோம். அவுட்ரு நிற்கிறோம். ஜொகூர் பார்லேருந்து மேற்கு கடற்கரை சாலையில் நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஊராக பார்த்துக்கிட்டு அங்கே உள்ள முக்கியமான நம்ம சுற்றி பார்க்குறதுக்கான உள்ள இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே பயணம் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன டேட்டில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து சீன புத்தாண்டு அந்த லீவில் இப்போ இந்த பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க அப்படியே பயணம் பண்ணிகிட்டே போகலாம். போகிற வழியில் நான் உள்ள ஒரு முக்கியமான இடத்தெல்லாம் நான் கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் நல்லாயிருக்கும். மக்களே, இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயணத்தில் பெக்கனானஸ்ங்கிற ஊருக்கு வந்திருக்கேன். இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பைனாப்பிள் வந்து இங்கே தான் ஆரிஜின் ஆனதான். இங்கேருந்து தான் நல்ல மலேசியா ஃபுல்லாக பைனாப்பிள் டெவலப் ஆகிருக்கு. அந்த பைனாப்பிள் மியூசியம் இங்கே இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் பைனாப்பிள் மியூசியம் அண்டு பார்க். ஆனால் இன்றைக்கி என்ன ஒன்றுன்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க முடியாது, கேட்டு வந்து க்ளோஸில் இருக்குது. அதே நேரத்தில் மக்களே, பக்கத்துலேயே ஒரு கால்வாய் ஓடுது. அந்த கால்வாயில் நம்ம கை தண்டிக்கு மீன் போயிட்டு இருக்குது. 2 மீன் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் இங்கே மீனெல்லாம் அப்படியே சுதந்திரமாக தெரியுது. இங்கே உள்ள வாய்க்கால்களில் பார்க்குறீங்களா? இதான் மக்கள் இந்த இந்த வாய்க்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீன் நல்லா கை தண்டி ஓடிட்டு இருந்தது. ஆனால் நம்மளை பார்த்ததுக்கப்புறம் அந்த காணை இருக்குது பார்த்தீங்களா, அந்த காணுக்குள்ளே போய் பதுங்கிருச்சு நல்லா 2 மீன். ஓகே மக்களே, இதான் பார்த்துக்கங்க பைனாப்பிள் மியூசியம். அதெல்லாம் பைனாப்பிள் தெரியுதா உங்களுக்கு கண்ணுக்கு? அதெல்லாம் பைனாப்பிள் அறுவடை பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இவங்களும் லீவ் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீன புத்தாண்டுக்காண்டி இவங்களும் லீவை போட்டாங்க. நம்ம வந்து பார்க்க முடியலை. நல்லா வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இங்கேருந்து போனோம்னா பார்த்துக்கங்க, இதுக்கப்புறம் தான் இது வந்து பெக்கனானஸோட ஸ்டார்டிங்லேயே இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பெக்கனானஸ் சிட்டியை வந்து கவர் பண்ணுறேன். இந்த பெக்கனானஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நானஸ்னால் இங்கே வந்து இங்கே உள்ள மலாய் மொழியில் பார்த்திங்கன்னா இதாம்மா நானஸ்னால் அண்ணாச்சி. ஆமாம், நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் காரண பெயர்கள் நிறையா இருக்குது. நம்ம வந்து நம்ம ஊரில் தான் காரண பெயர்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமா? ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் காரண பெயர்கள் நிறையா இருக்குது. இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா பெக்கனானஸு. நானஸ்னால் அண்ணாச்சி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே அண்ணாச்சி பழத்துக்கு மியூசியம் இருக்குது. என்ன ஒன்றுன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க முடியல, அதான் ஒரு பிரச்சனை. இங்கே வந்து க்ளோஸில் இருக்குது, யாருமே மக்கள் நடமாட்டம் இல்லை. அதனால் இப்போ இப்படியே பயணப்பட்டுக்கிட்டு போய் பெக்கனானஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. மக்களே, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணாச்சி மியூசியத்துக்கு வந்தோமா. அண்ணாச்சி பழம் மியூசியத்துக்கு வந்தோம். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளோஸு. இந்த அண்ணாச்சி பழம் மியூசியம் பார்த்திங்கன்னா மக்களே, போயிருந்தால் இங்கே அண்ணாச்சி பழம் ஃபார்மிங்க்கு நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு அப்பத்துலேருந்து அண்ணாச்சி மலேசியாவுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரையும் அதோட பரிணாமங்கள், ஸ்டார்டிங்கில் எப்படி விவசாயம் பண்ணாங்க, அடுத்தடுத்து எப்படி விவசாயம் பண்ணாங்க, அதுக்கு என்னென்ன உபகரணம்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பார்த்துருந்துருக்கலாம். அதே மாதிரி என்னென்ன என்னென்ன வகையான விதைகள்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து க்ளோஸில் இருக்குது. அங்கே பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது.
அங்கே நம்ம கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி மேபி நாளைக்கு தான் ஓப்பனில் இருக்கும், இன்றைக்கி வந்து க்ளோஸு அப்படின்ட்டாரு. அதனால் மக்களே நான் இப்போ வந்து பெக்கனானஸில் சிட்டிக்கு போயிட்டு இருக்கோம், பெக்கனானஸ் டவுனுக்கு போயிட்டு இருக்கோம். பெக்கனானஸ் அண்ணாச்சி பல அருங்காட்சியகத்தை பார்க்க முடியல இன்றைக்கி. அதனால் வாங்க, இது வந்து இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து பெக்கனானஸ் ரோடில் அந்த பற்றிலாம் போர்டு போட்டிருக்கா, பெக்கனானஸ். இங்கே மலாய் மொழியில் பார்த்திங்கன்னா மக்களே இது மக்கானுங்கிறது வந்து சாப்பிட்றது குறிக்கிறது வந்து இப்போ நம்ம சாப்பிட்டியான தமிழில் கேட்போம்ல, அது வந்து இங்கே மலாய் மொழியில் வந்து மக்கான் மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் அது எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அது மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே அந்த மக்கானையும் பெக்கானா ஒரே மேட்சாக இருக்குது பற்றிலா. நானஸுங்கிறது அண்ணாச்சி பழம் மக்களே, பெக்கானுங்கிறது அந்த மக்கானுங்கிறது மேட்சாக இருக்குது பற்றிலா. அதை வச்சு நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, இது சாப்பிடுங்க பாருங்க, ஒரே அண்ணாச்சி பழங்களாக இருக்குதுப்பா இங்கே இந்த கடையில். மக்களே இந்த ஊர் பேருக்கு ஏற்ற மாதிரி பற்றிலா எவ்வளோ பைனாப்பிள் இருக்குன்னு. மக்களே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பெக்கனானஸில் இருக்கோம். இங்கே மியூசியத்துக்கு போக முடியலையா, அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள பள்ளிவாசலை பாருங்கள். இதுதான் பெக்கனானஸில் உள்ள பள்ளிவாசல். இதான் இங்கே உள்ள கடைகள். அங்கே அண்ணாச்சி பழம் வாங்கினல, அண்ணாச்சி பழம் பார்த்திங்கன்னா பேருக்கு தான் மக்களே அண்ணாச்சி பழத்துக்கு ஃபேமஸான ஏரியாவாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த அண்ணாச்சி பழம் 100 ரூபா நம்ம ஒரு காசுக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் ஒரு ப்ளஸ்ஸு. ஆனால் ரேட்டு எதுவும் டிஃப்ரெண்ட்டு தெரியல. 100 ரூபா. இந்த சின்ன ஒரு அதிகபட்சம் ஒரு 2 பீஸை கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு 200 ரூபா 100 ரூபா. அப்போவே அது வந்து அவங்க வந்து பொடி போட்டு தர்றாங்க. நான் தான் வீராப்பா வேண்டான்னு வந்தேன். பல்லெல்லாம் கூசுது மக்களே. ஒரு 2 பீஸு சாப்பிட்டதுக்கு வரவே பல்லு கூச ஆரம்பிச்சிருச்சு. ஓகே மக்களே, இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் இந்த பெக்கனானஸை மட்டும் நான் டீட்டெயிலாக எடுத்து வீடியோ நான் நீட்டாக அனுப்புகிறேன். இன்றைக்கி என்ன பிரச்சனை, நம்ம வந்து இங்கேருந்து மலாக்கா போயிட்டு இருக்கோமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இது வந்து முக்கியமான இடமாம்மா மலேசியாவிலேயே பைனாப்பிளுக்காண்டி. பைனாப்பிள் அப்படின்னு மலேசியாவில் பைனாப்பிள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஊர் தான் ஃபேமஸாமா. இதுக்கு அடுத்து பைனாப்பிளோட வரலாறே இந்த ஊரில் தான் இருக்குதாம்மா. அந்த மியூசியத்தில் அப்புறம் இங்கே உள்ள சுற்று வட்டாரத்தில் நிறையா பைனாப்பிள் விளையும் போல விளையுது. அதை வந்து இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக நல்ல பெரிய வீடியோவாக எடுத்து போடுவோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதான் இந்த வெளி தோற்றமாக அப்படியே பார்த்துங்க. இது பெக்கனானஸை இப்போ வந்து மியூசியம் போயிட்டு வந்தால் அது க்ளோஸில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த கடைத்தெருக்கெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இதான் பள்ளிவாசல், இங்கே உள்ள பள்ளிவாசல் மசூதி. இது பள்ளிவாசல். இது இல்லாமல் ஏதாவது ஹிந்து கோயில் சைனீஸ் டெம்பிள் இருந்துச்சுன்னா கவர் பண்ணி இதிலேயே அப்லோட் பண்ணுறேன். இல்லாட்டி இன்னொரு நாள் நல்ல வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இப்போ வந்து வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு இப்படியே மலாக்காவோட பெக்கனானஸுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பாண்டியனை. அந்த பாண்டியனை போய் நான் கவர் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே மக்களே இப்போ நம்ம பெக்கனானஸில் இருக்கிறோமா. பெக்கனானஸில் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த மாரியம்மன் கோயில் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா கேட்டெல்லாம் க்ளோஸில் இருக்குது மக்களே. கேட்டு க்ளோஸில் இருக்குது. ஆனால் உள்ள சன்னதி பற்றிலா, இது சன்னதி இதான் நம்ம வந்து. ஆனால் முன்னாடி போர்டெல்லாம் இல்லை, ஒரு வீடு கணக்கில் சும்மா சிம்பிளாக வச்சுருக்காங்க. இது வந்து பெக்கனானஸில் உள்ள மகா மாரியம்மன் சன்னதி. இதுதான் என்ட்ரன்ஸு. ஆனால் க்ளோஸில் இருக்குது. இதெல்லாம் இது என்ட்ரன்ஸு. முன்னாடி ஒரு தென்னை மரம் இருக்குது. இங்கே சாமி சிலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் சாமி சிலை. அதுக்கு பக்கத்துலேயே கருவறை இருக்குது. ஒரு விநாயகர் மாரியம்மன் அந்த சிலையெல்லாம் இருக்குது. இதுதான் சுற்றி உள்ள இடங்கள் பாருங்கள் மக்களே. நான் இப்போ நிற்கிற பார்த்தீங்கன்னா இது பெக்கனானஸோட சைனீஸ் டெம்பிள்னு நினைக்கிறேன். சைனீஸ் டெம்பிளா இல்லை புத்தர் டெம்பிளான்னு தெரியல. சைனீஸ் டெம்பிள் தான். அந்த பலூன்லாம் பார்த்தீங்கன்னா சீனர்கள் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க.
இது வந்து பெக்கனானு சொல்லுவா சைனீஸ் டெம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? என் முன்னாடி உள்ள தோற்றங்கள் இது அப்படியே வந்து உள்ளே வந்து இது கோயில். ஆனால் உள்ளே போக முடியுமா என்னன்னு தெரியலை, யாருமே இல்லை, அதனால் நான் வந்து போகலை. வெளியிலேருந்து மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. பெக்கனானஸில் உள்ள சைனீஸ் டெம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கனானஸை சுற்றி பார்த்தோம். இங்கே பெக்கனானஸில் பார்த்தீங்கன்னா ஹிந்து டெம்பிள் இருக்குது, நம்ம மகா மாரியம்மன் கோயில் இருக்குது, அப்புறம் சைனீஸ் டெம்பிள் இருக்குது, அப்புறம் புத்தர்கள் கோயில் இருக்குது. சைனீஸ் கோயில்லையும் புத்தர் கோயில்லையும் 3 கோயில்லையுமே எந்த ஆளுகளே இல்லை, அதனால் அந்த 3 கோயில்லையும் பார்க்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மசூதியில் வந்து இப்போ பாங்கு ஊதுற டயத்தில் இருக்கிறாங்க, அதனால் அங்கேயும் உள்ளே போக முடியல. அதனால் இப்போ வந்து பெக்கனானஸை முடிச்சுட்டு இதிலேருந்து நம்ம மலாக்கா போகிற வழியில் இப்போ நம்ம வந்து பாண்டியன் போயிட்டு இருக்கோம். பாண்டியன் போயிட்டு அடுத்த நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மக்களே, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஜொகூர்பார்லேருந்து மலாக்கா போகிற பயணத்தில் பெக்கனானஸை தாண்டி நிற்கிற மக்களே. இங்கே பார்த்திங்கன்னா ரோட்டு பக்கத்தில் வாழை மரம் போட்டிருக்காங்க. நம்ம பாமாயில் மரம் இருக்குல்ல, அந்த பாமாயில் மரத்தை அழிச்சிட்டு வாழைக்கன்று நட்டுருக்காங்க. எவ்வளோ கருகருன்னு வருதுன்னு பாருங்கள் அந்த வாழைக்கன்று. ரோட்டில் உள்ள மக்களோட கண் அப்படியே பறிக்கிற மாதிரி இருக்குதுப்பா அந்த வாழைக்கன்று, நல்லா செழிப்பாக இருக்குது. பாமாயில் மரம், இந்த இதெல்லாம் வந்து பாமாயில் மரம். பாமாயில் மரத்தை வந்து அழிச்சிட்டு வாழைக்கன்று நட்டு வச்சுருக்காங்க. நல்லா கிட்ட தான் நட்டு வச்சுருக்காங்க, நல்லா செழிப்பாக வருது இந்த வாழைக்கன்று. இங்கே பாருங்கள் பக்கத்தில், அது பின்னாடியெல்லாம் அப்படியே பாமாயில் தோட்டம், இது வந்து அப்படியே வாழைக்கன்று. நல்லா இருக்குப்பா அந்த வாழை மரத்தை பார்க்க, என் கண்ணே பட்டுரும் போல். இந்த தோட்டத்துக்கார் யாராக இருந்தாலும் திருஷ்டி சுற்றி பாட்டுருங்க, ஏன்னா அந்தளவுக்கு என் கண்ணை பறிச்சிருச்சு இந்த ஸ்பாட்டு, இந்த வாழை மரம்.